நம்ம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குளோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது பெண்களே. இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முற்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான வாயில பண்ணல, பட் சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸ சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன, நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடிச்சமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ, சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புடன் அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ, அப்பா. நான்சி, ஒன் கௌதாவ். உயர்ந்த தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும். நன்றி, நான் மூச்செடுக்கிறேன். நான்சி, என்கரேஜ் ரீவிஜன். பொறுமையா எக்ஸ்பீரியன்ஸ் நான் 100 மார்மலேடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள். எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். ஜெய்னா, நீங்களே சிறு பொருட்களுடன் அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே ஆரம் மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை. இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ, வாய்ப்புகள். இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. நீங்கள் உண்மையிலேயே என்னை இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ, அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது.
எவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க இன்னும் மாடி. அத மட்டும் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்பயாவது ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நுடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள், என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்தது. ஓ, அது ரொம்ப சுவையா இருக்கு. அக்கா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு. நீங்கள் அதை பரப்ப வேண்டும், இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் குளர். இனிமையானது, ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவளை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது. மற்றும் அணியின் பூரே, என் பிரியதுக்கு வாருங்கள். நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன். சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. அவை தாயிருக்கும் அதிகமாக இருக்கின்றன. நான் அவற்றை நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே கழிச்சிட்டாள். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்தில் செய்வேன். Once the உழைக்க வழியேஸ் once free in a Werner Malls zide dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாயிருக்கிறது. ஆனால் அது குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும்.
இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலை பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம், இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க, இது உங்களுக்கு சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டயானாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். நான் உண்மை அருமை, நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாக இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி குவெண்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள், கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவெண்டின், உன்னை சரி செஞ்சுக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம். சரி, நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. நீங்க இவ்வளவு பேராசை. அதை எடுத்துக்கொள். ஓ, என் கை. ஐயோ. என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நுடல்லா ஐஸ் யுகுரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல். இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி. இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள். உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடிய பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும்.
சரி, நூடெல்லா ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். ஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்னா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவெண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள். மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது. நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன் இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மேலி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 வேண்டும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. Okay, நான் செட்னு நம்புகிறேன். தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது. இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக். மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். உண்பது. இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறி விட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, உனது நன்றி. selfie மைலிக்கு ஆனால் இனி உதவாது. எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி. அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? நாம் என்ன காத்திருக்கிறோம்? வாவ், ஓ, கேக்குகள். இந்த ஃப்ரிபோஸ்ட் அந்த அற்பாழாக இருக்கு. என்ன நான் அந்த சாப்பிட அனுமதிக்கப்படலன்னு தெரியுது. ஓ ஓ புரிஞ்சது. நாம் கேக்கில் சேர்க்க வேண்டும். வா, புரிஞ்சது. மரணம். டடா, வாவ், எமாண்டியம்ஸ். ஆம், எனக்கு அதிர்ஷ்டம். வூஹூ, ஓ, அற்புதம். இந்த மிட்டாய்கள் உமரும் வண்ணமயமா உள்ளன. உங்க கேக் இப்ப வானவில் நிறத்தில் மூடப்பட்டுள்ளது மற்றும் சுவையும் அதே அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஓ மை காட், நானும் என் பகுதியை சாப்பிட விரும்புகிறேன். இது என் முறை. இல்ல, மிளகாய் தவிர எதுவும் சரி. அடடா, இது எரிகிறது. ஓ வாங்க, உங்களுக்கு வேற வழி இல்ல. நீங்கள் அவற்றை மேலே தூவணும். ஓ ஓ, ஆனா அதை தொட்டாலே எனக்கு எரிகிறது.
டாடா ஓ இல்ல ஓ மனிதா ஓ சூடு சூடு ரூம் சூடு தீயணைப்பு துறையை அழைக்கவும். டாடா நீ என்ன பண்ண? என்ன இது? ஏன் என் கேக்கை குறிவைத்தாய்? இது உன்னுடையது இப்போது. ஓ இல்ல, நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. நீங்க மோசமா விளையாட விரும்பினால் சரி, நாமும் அப்படியே செய்யலாம். நீங்க தயாரா? நம்ம அவசரப்படக்கூடாது. முதல்ல யார் போகணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓ இல்லை நீல சீஸ் பிளே. ஓ அது நாற்றம் அடிக்கிறது. அடிமான இடைவேளை. டாடா அந்த சொஷ்டின் அருகில் இருக்கவே எனக்கு ஒரு வாயு முகமூடி தேவை. பத்தி அதை சாப்பிடலாம். முதலில் நான் ஓ சரி நான் ஒரு முகமூடி அணிந்திருக்கிறேன். இல்லை ஆம் அதை நீக்க வேண்டியிருக்கும். ஆனா நான் விரும்பல. ரொம்ப அருவருப்பா இருக்குது. இது நான் சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகம். ஓ இதோ எனக்கு நேரம் வந்து விட்டது போல் இருக்கிறது. பார்ப்போம். ஓரியோஸ் நன்றி கடவுளே. ஓ அவை தரையிறங்க வருகிறன. டாடா இங்கே பல சிறிய குக்கிகள் இருக்கின்றன, பல்வேறு சுவைகளில். இப்போ French food. Now we do more please. என்ன நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை? பிடி, நீ அப்படி செய்வது எப்படி? இதோ என் பதில். இதோ போகிறோம். நான் இப்போது போறேன். எனக்கு தோன்றவில்லை அவளுக்கு இது இனி தேவைப்படும் என்று. நான் இதை அவளுக்காக கவனிக்கிறேன். இந்த முறை நீ முதலில். வாவ் மகிழ்ச்சியுடன். டாடா காரட் ஸ்கோர். வாவ் அந்த குறிஞ்சிய காய்கறிகளை நான் விரும்புகிறேன். ஓ ஆஹா ரொம்ப இனிமையா இருக்குது. ஓ உன்னை பார்த்தா என்ன நினைவுக்கு வருகிறது தெரியுமா? ஓ அதை மறந்துடு. சரி கவலைப்படாதே, அதை பத்தி கவலைப்படாதே. ஒரு கடைசி தொடுதல். நான் மீண்டும் சாப்பிடலாம். யாஹூ. நீங்கள் அறிவீர்களா இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அது ஒரு துண்டை சரியா பிடிக்குது. என்ன நடக்குது? கூறு. ஆஹா நீதான் ரொம்ப அழகா இருக்கிற. ஆஹா இங்க வா செல்லமே. ஓ சக்கரத்தை ஒன்னா சுழத்துவோம். ஓ இல்ல, ஓ இல்ல ப்ரோக்கோலி, இது மோசம். ஹூரே. உங்களுக்கு இன்னும் பசிக்குதா? உங்களுக்கே எடுத்துக்கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ யம் யம் யம். நன்றாக செய்தாய். நீயே சிறந்த முயல்தான். இப்போது ஓரமாக நில் குட்டி. பை பை என் வாயில ஏன் ப்ரோக்கோலி இருக்குது? பிளே. சரி பரவாயில்ல, என்கிட்ட இன்னும் நிறைய கேரட் கேக் இருக்குது என்பதே முக்கியம். இங்கே மீண்டும் செல்கிறோம். ஊஹூ. ஆம் தயவு செய்து எனக்கு சுவையான ஒன்றில் இறங்க அனுமதிக்கவும். அமைதியாக இரு. ஓ இல்ல பிக்கிள்ஸ். நான் இப்ப எதிர்பார்த்தது இதுவல்ல. இல்ல இல்ல மறுபடியும் சுழற்ற முடியாது மிஸ். வாங்கலாம். ஓ அப்பா அந்த வாசனை. நான் கூட பிகில்ஸ் பர்க்கல் விரும்புவதில்லை அப்பா. அப்படின்னா நீ கேக்கல அவற்றை விரும்ப மாட்ட. இதன் சுவை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யவே பயமாக இருக்கிறது. இல்ல பிளே. எனக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க. ஓ இல்ல
இங்கே அதை கழுவி விட வேண்டும். அடடே, ஏன் நீ எனக்கு ஊறுகாய் சாறு கொடுத்தாய்? ஓ, மன்னிக்கவும், அதை பற்றி பேச நேரமில்லை. நான் என் கேக்கை மிட்டாய்களால் அலங்கரிக்க விரைவாக முடிக்க வேண்டும். ஓ, எனக்கு அவற்றில் சில வேண்டும். ஓ, இவைகளுக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் உள்ளன. ஆமாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்த மகிழ்ச்சியில சேரலாம். ஆஹா, ஆம். இத பாருங்க, என் கேக் சரியான இலக்கு. நீங்க செய்ய வேண்டியது இதை இனிப்பு அம்புகளால் அடிக்க வேண்டும். ஆஹா, வாவ், நான் இந்த விளையாட்டை ஏற்கனவே விரும்புகிறேன்டாடா. ஆமாம் ஆம், நான் அதை நேரா குறிவச்சு அடித்தேன். உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். பார்த்து கற்றுக்கொள். ஆமா, நான் ஒரு முறை கூட இலக்கை அடிக்க முடியல. வெற்றியாளர் தெளிவாகவே தெரிகிறார். ஆம், நான் கேக் எனது. ஓ இல்ல, மென்மையானது மற்றும் சுவையானது. நல்லா இருக்குது. அதனால் என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சரியான கேக். நீங்க மீண்டும் உங்களை முன்னேற்றிக் கொண்டு போகிறீர்கள். சக்கரம். சரி, சாக்லேட் அதுவும் மிகச் சிறந்தது. டாடா, இது மறுக்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. நான் இந்த கவர்களை பயன்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். என் கேக்கின் மேல் சிறிது மினுமினுப்பு சேர்க்கிறேன். ஆமாம், இப்போது என் கைகளில் தங்கம் பூசப்பட்டுள்ளது. ஆனா எனக்கு பரவாயில்ல. நான் கேக்க அலங்கரித்து முடித்து மகிழ்வது இருக்கும்போது எப்படி மனம் வைக்க முடியும்? ஓ, நான் இங்கே உட்கார்ந்து உன்னை சாப்பிடுவதை காண முடியாது. சரி, அஞ்சோவிஸ். இது நடக்கல. சீன் மீனுக்கு மேல் எதுவும் இல்ல. ஓ இல்ல, அவை மிகவும் துர்நாற்றம் வீசுகின்றன. நான் இதை விரைவா முடிக்க வேண்டும். எப்படி இதை அடக்குறதுன்னு தெரியல. ஓ இல்ல, எனக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக நினைக்கிறேன். எனக்கும் எப்போதும் போலவே நல்லதாகவே தெரிகிறது. அதை என்ன பண்றப்ப மாத்த முயற்சிப்போம். அது என்ன என்ன எனக்கு புரியல. ஓ, அது ரகம் புளிப்பு. ஈஹா, அதை எனக்கு ஒரு நிமிஷம் கொடுப்பலே. ஹே, அங்க என்ன இருக்குது? பார்த்து கொண்டே இரு, நான் தெளிக்கிறேன். ஓ, நீங்கள் என்னதை செய்வீர்கள்? பரவாயில்ல, அதை சுற்றி எப்படி செல்ல வேண்டும் என எனக்கு தெரியாதது போல அல்ல. ஆம், நான் செய்ய வேண்டியது எல்லாம் மேல் அடுக்கு உரிக்க வேண்டும். அப்போதே என் கேக் சாப்பிடலாம். ஓ, அருமையா இருக்குது. ஓம் நோம் நோம் நோம். ஓ நோம் 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 நோம். நல்லா விளையாடினாய் என் நண்பரே. டாடா. ஹே ஹே, என்ன கிடைச்சிருக்குதுன்னு பாப்போம். சரி, எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. ஓ, அருமையாக இருக்கிறது. என்ன நடக்குது? அவங்க ரொம்ப பெரியவடி இருக்கிறாரு. என் சேமிப்பட சர்மையா சிரம் என்று நினைக்கிறேன். நான் இவற்றை எல்லாம் சேர்க்கிறேன். அற்புதம். அற்புதம்.
வாவ், ஓ மை காட், மூழ்குகிறேன். ஓ, அவை என் தொண்டையில் சிக்கிக் கொண்டுள்ளன. ஏன் என் மேல் துப்புகிறாய்? ஓ, மன்னிக்கவும், என் தவறு. நான் உன்னை நம்பவில்லை. இதை எடுத்துக்கொள். ஆஹா, இப்போது நாங்கள் சமமாக இருக்கிறோம் என்று சொல்வேன். வாவ், இன்னைக்கு முழுவதும் நமக்கு கிடைச்ச சிறந்த கேக் இதுதான். வாவ், இப்போ இதுக்கு சில இனிப்புகளை சேர்க்கலாம். கம்மி கரடிகள், சரியான பொருள். டாடா, அற்புதம். என்ன, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன, மேலும் அவை நிறைய உள்ளன. சரி, நான் நல்லதொரு விஷயத்தில் இறங்குவேன் என்று பந்தயம் கட்டுகிறேன். ஈஹா, கம்மி கண்பந்து. இறுதிக்காக நாங்கள் கூட்டு ஜாக்பாட்டை அடித்து விட்டோம். என்ன நடக்கிறது? அந்த சக்கரத்தை இனி தேவையில்லை. நான் ஒரு பெருஸ்தையாக கண்டுபிடிச்சுள்ள. ஆம், நீங்கள் சகிச்சு எரிக்க விரும்புகிறீர்களா? என்ன இது? இல்ல இல்ல, நான் ஒரு பிஸ்பிஸ்பான மயில் பரப்ப பண்ண போறேன். அது மேலே ஊற்றுவேன். வாவ், டாடா. ஆம், வாவ், அது உலகத்துக்கு அப்பாற்பட்டது. நீ ஒரு மேதை. வாவ், இப்ப நானும் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ, டாடா, இது மிக ரொம்ப கனமாக இருக்குது. அதை அங்கே வைக்காத. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஏன் இல்லை? இது சகழ. சரி, அது சுவையா இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம் 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 ஓ நம் 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 கேக் வேண்டும். இந்த படத்துல போல. ஆமா, உணவு தேடுபவர். சரி, கேக், இதுக்கெல்லாம் நான் முகைஞ்ச. ஓ, என்னது? ஆஹா, கேக், நான் இப்போதே செய்யறேன் பேரமகளே. உனக்கு தேவைதான ஒரு சின்ன மாவு. 2 முட்டைகள். அப்படியா? நம்ம பால் இல்லையா? இப்போது எனக்கு தேவை கதவு. ஆஹா, என்ன அழகு இல்லையா மேகி? ஏன் ரெடியா இருக்கும் கேக்குகள் இருக்கும்போது இதை செய்ய வேண்டும்? இவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன பாரு. சரி, இது வீட்டில் தயாரிக்கப்படவில்லை. ஸ்டோர் போர்ட். என்ன நடந்தது? சரி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் சரி. இதுக்கிடையில என் தொழில்முறை மிக்சர் மாவை அடிக்கவும். ஆமாம், அதுதான் உங்களுக்கு தேவை. அதை 5 சமமான பகுதிகளாக பிரி. Card aiming while intelligent of the love rapport. ஓ ஆமாம், இப்போது ஒவ்வொரு கேக் எவ்விதமானதா இருக்கும்? பெரிய விஷயமா என்ன? என் கேக் கூட தனித்துவமாக இருக்கும், குறிப்பாக பிர்னட் பட்டருடன். முதற் சரணத்துல அதை பரப்புவோம். நன்றி. அதை போல 2வது அடையிலும் பண்ணிவிடலாம். இது அழகாகவும் ருசியானதாகவும் இருக்கிறது. நீங்களும் ருசிக்கலாம். ஆனால் இப்போது 3வது ஒன்று. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். என்ன ஹியாங்கும்? அத்தனை சுவையானது மகி. நீ என்ன செய்கிறாய்? அதை செய்யாதே. நான் எவ்வளவு சிறந்த உற்பத்தியில் செய்யப்பட்ட ஜாம் வைத்துள்ளேன் பாரே. நான் அதை முழு ஜாட்டியையும் என் பையில் ஊற்ற நினைக்கிறேன். ஆஹா, என்ன அழகு. மற்றும் இது என் பிராண்டுடைய மெஷ் பொம்மை. பாருங்கள், அற்புதம். என்ன அறிவியலும். உங்களை அடைக்க அனுப்ப நேரமாச்சு. இதுவரை ரொம்ப நேரம் இல்லை. பாட்டி சிறிது நேரம் உறங்க இடம் எடுத்தாள். லங்கை என்று சிறசையாள். கைகேசு சேர்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையொப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன். நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும். கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும். இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும். ஓ ஆமாம், இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும்.
அதைவிட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான். அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன். வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம். பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும். நான் என்னையே ஆச்சரியப்படுத்தி விட்டேன். இதுதான் பூரணமாக இருக்கிறது. இது என் கடிகாரம். ஓ பை ஐக்ராம் பெட்ரோய்டு. சோஃபிக்கு அதை கொடுக்கலான நேரம். அப்பா, சைடு அலுவல் செய்றேன். பாட்டி வந்துட்டார். ஓ இல்ல, அவர்கள் மிக அழகான கேக்குகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடையது மிக மோசமானது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. அது குழு குழு M&Ms கொண்டு அலங்கரிக்கிறேன். இங்கே சாஃபி, சீக்கிரம் முயற்சி செய். வாவ், எத்தனை கேக்குகள்? 2, 3. ஆம், இதுதான். பார்க்கலாம். அது கொஞ்சம் வறண்டிருக்கிறது. இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது. ஓ மன்னிக்கவும், மேகி, வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பை. ஆஹா, இதன் வாசனை வந்து அசத்துகிறது. இது மிகவும் சுவையா உள்ளது. சோ பாட்டி, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆஹா, இது என்ன அழகு. எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும். வாவ், அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த யூனிகார்ன். வாவ் செஃப், நீங்க வெற்றி பெற்றீர். அவள் ஒப்பிட முடியாதவர். ஆமா, என் மனிதத்தை நல்லாவே தெரிஞ்சிருந்தேன். அப்படியா? இப்போது எனக்கு சினிமா தியேட்டரில் போல பாப்கார்ன் வேண்டும். அது என்ன, ஒரு ஃபால்கார்னா? சரி, அது வேணா செய்யலாம். இங்கே கிண்ணங்கள் இருக்கின்றன. அவ்வளவுதானா பாட்டி? இதுல சிறப்பு விதைகள் தேவைப்படும். அவை எனக்கு உள்ளன. நான் அஷ்டபத்திரங்களை சேஷம் பண்றேன். இப்ப 4 தானியங்களை அதில் அழகா ஊத்துறேன். நான் அரிசியை ஊற்றுகிறேன். அது போல அந்த நிறமூட்டிகளுடன் எங்கும் போகலை, சரிதானே? அவைகள் போது கொஞ்சம் தனித்துவம் கியாடுக்கும். இதோ இது இங்கு, இன்னொரு பாருங்க, இதோ இங்கு. அவற்றை கூடி வண்ணமாலை செய்யலாம். ஸ்டவ் சாடும் நேரம். கரிகைகள் கவனமாக இரு, உங்களுக்கு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓ அது போதும். என்ன நடக்கும் என்பதை காண்போம். ஓ ஆம், சிவப்பு பாப்கார்ன். ஏன் சொல்கிறீர்கள் பாட்டி? நிறங்கள் எப்படி இருக்கிறது, பிடிக்கிறதா? ஆஹா, என்ன பேசுறீங்க? லண்டன் தெளிவா இருக்கு. எஸ்டர் வீரியன் நீங்களே ஏற்றுவீங்க. பேர் காவலர், அதுவே. பானில் சிறிது வெண்ணெய் சேர்த்து விடு. ஆனால் இன்னும் கூட செய்யலாம். அது பூசி அதற்கு மக்காச்சோளத்தை அனுப்பு. ஒரு சர்க்கரை. என் சாஃபி இனிப்புகளை மிகவும் விரும்புகிறாள். அப்படியே ஒரு மூடியுடன் நான் காத்திருப்பேன். ஓ, செயல்முறை தொடங்கியதை போன்றுள்ளது. தானியங்கள் நேராக வாணலியில் வெடிக்கின்றன. ரெடியாகிவிட்டது. என்ன அரோமா? நான் மார்ஷ்மெல்லோக்களை தட்டில் குவியலில் மிருதுவாக்கி பேஸ்ட் ஆகும் வரை உருக விடுவேன். இப்போது நான் அங்கே பாப்கார்ன் வைப்பேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுகிறேன். தேனத்திக்கு ஒட்டுன வெப்பிலி பந்து கிடைச்சது, அல்லது 5 வெவ்வேறு நிறங்களில் பல பந்துகள் கிடைத்தது. பாப்கார்னை கிண்ணத்தில் ஊற்ற வேண்டிய நேரம். அருமை, என்ன ஒரு அழகு. உன்னிடம் என்ன இருக்கு சாம்? ஹூ, அது பாப்கார்ன் இல்லையா? ஹே, அதை நீ எடுத்துக்கொள்ளு. வாருங்கள். குழந்தைகள் போலவே நீங்க. எனக்கு வெறும் சூடாக்க வேண்டிய வசதியான பாப்கார்ன் இருப்பது நல்லது. அதை வாணலியில் வச்சு பாருங்கள். இது தயார். ஆமாம், கடினமாக முயற்சிக்க தேவையில்லை. ஒரு நிமிடம். இந்த வாசனை என்ன? உன்னிடம் என்ன இருக்கிறது? இந்த வாசனை என்ன? ஓஹோ, அது வெடிக்க போகிறது போல தெரிகிறது. கீழே வா. நான் மேக்கி. நீ என்ன பண்ற? நான் அப்படியே மனசுல வச்சு செய்யல. அது பாப்காரன் தான். நான் உடனே சுத்தம் பண்ணணும்.
ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா? ஒன்றே ஒன்று. அப்பா மன்னிக்கவும் சோஃபி, என்னோட நீ இன்னைக்கு சமயம் கிடைக்கல. ஓ எவ்வளவு பாப்கார்ன். அப்ப அந்த வாசனை என்ன? ஓ சந்தேகமா? அது என்ன? ஆனால் அது எரிந்து விட்டது. சந்தேகமா? இதோ உண்மையான பாப்கார்ன். இத சாப்பிடுவோம். என்ன சுவையா இருக்குது. நீ எல்லாம் தெரிஞ்சு கேள்கிற பாட்டி. ஓ இதென்ன? அது மேண்டரேஸ். இந்த பாப்கார்ன் நிச்சயமாக ஜெயிக்க தகுதியானது. மற்றொரு புள்ளி. நான் தான் சிறந்தவன். அடுத்து இறங்குவது பன்கேக்கள். நீங்க என்ன அதை சமாளிக்க முடியுதா? அது என்ன பான்கேக்? அவற்றை எப்படி சமைப்பது? ஐயோ, இப்போது பாலை சேர்க்க முட்டைகளை சேர்க்க வேண்டிய நேரம். நான் கண்டுபிடிக்கிறேன். நானே. நன்றா. உங்கள் அறியாமை போல் நான் அவற்றை சேர்க்கிறேன். மற்றும் நிச்சயமாக சிறிது மாவு. இப்போ நான் நிபுணத்துவ மிக்சர் கொண்டு பொம்மையை அடிக்க போறேன். நான் நினைக்கிறேன் இது அருமையாக. என்னக்காகவும் இரு. இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைய நீங்கள் இப்போது எப்படியும் ஆரம்பமாக்குகிறீர்கள். என் விசிறி அதைவிட மோசமாக இல்லை. நான் களிமண்ணை எனாகவும் கிளற முடியும். ஆம், நாம் பால் சேர்க்க வேண்டும். இன்னும் என்ன? மா சார்பாக தான். மேலும் முட்டைகள். நீங்கள் அதை ஓரியாட பயன்படுத்தி செய்யலாம். சரியா? இப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். எந்த சிக்கலும் இருப்பதாக தோன்றவில்லை. இங்கே கொஞ்சம் விசித்திரமான மாவு இருந்தது. கடைக்கணை கொஞ்சம் செய்வேன் என்று நினைக்கிறேன். ஆகவே இது மாவை பானில் ஊற்றுவதற்கான நேரம். அதுவே இப்பொழுது நமக்கு சோகோலேட் பேஸ்ட் வேண்டும். அதை பான்சில் பூசி மற்றொன்றை மேலே வைப்பேன். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக உள்ளன பாருங்கள். என்ன அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மற்றும் நான் இங்கே பச்சை சேர்ப்பேன். இதுவே அனைத்தும். முழு தொகுப்பு. இதை கொஞ்சம் குலுக்கி அடிப்போம். இப்படியும் இப்படியும். ஓ ஆம். ஓ நான் இதை எப்படி செய்யலாம் பாருங்கள். பாட்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்பயாவது நான் ஒரு சாதாரண தோசை மட்டும் செய்யலையே, ஒரு கலை சன்றியத்தை உருவாக்க போறேன். விட்டு மோப்பம் தேவையில்லை. நான் இன்னும் சாகசம் செய்யல. என்ன அவங்ககிட்ட எல்லாம் தயாரா இருக்குதா? ஆனா எனக்கு இந்த விசித்திரமான மாவே இருக்குது. அதை வெறும் வாணலியில் ஊற்றவும் வீட்டு பாடம் செய்து. சோஃபி, உனக்கு ஏற்கனவே பசிக்கிறதா? நாம முடிஞ்சு விட்டோமா? நிறுத்துங்கள். நீங்களே நிறுத்துங்கள். ஆஹாஹா, நீங்களே நிறுத்துங்கள். அந்த வாசனை என்ன? என்னோட பான்கேக் எரிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பக்கமா ஆகிறீர்கள். என்னது வாசனை? ஓ மேகி, நீ என்ன செய்தாயோ? என் பன்கேக் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணினீங்க. என்ன ஒரு வாசனை. ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு எதையாவது எரிஞ்சு விட்டதா? அது மக்கியின் பன்கேக் தான். அத பார்த்தா கூட பயமா இருக்குது. பொது இந்த பாலக கால்பனி கழற்சியை பற்றி பேசுவதற்கான நேரம். இது எனது ஓவியம் தானா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிடம். இவை பாட்டியின் பன்கேக்கள். ஓ ஆம், அதில் சாக்லேட் உள்ளது. என் விருப்பப்படி உள்ளது. அவை மிக அருமையாக உள்ளன. விரிவில் விவரிக்க முடியாது. பாட்டி, நீங்கள் இங்கு ஒப்பற்றவர். இது எங்களின் மிக சிறந்த உணவு. ஓ நன்றி சோபி. ஒரு கடி எடுத்துக்கோ. நீ மேரி பணக்கார பிரச்சனை. மிகவும் பணக்காரமான வெனசா. இது என்ன சரி செய்ய என்ன யாரால் இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க? இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம். வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் முரடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளி ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வராங்களே. புதிய பணிக்கூறு, நீ செய்ய விருப்பம் இல்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்பொழுது முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன். ஓம் குயிர்ந்துக்கு அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சின்றை சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழிய ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையதை போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இந்த ஒரு நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுது. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும். நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்குணர விதைகள் மூடியிருக்கும். மரி, தாகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? இப்போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்? அட, இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இதை செஞ்சு வேண்டுமா? ப்ரீமாலே, ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன். அதுவும் க்ரீம் இல்லாம. பட் க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. நான் கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமை கேடுங்க. கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் க்ரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான க்ரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானது இல்லாதது வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே. உன்முறை. அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதியை நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள். மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா? இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா? சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே.
சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாற்றுறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், மிகவும். ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிறாய்? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்க. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. சீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? ஹூ, முடியாது. இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ, ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கியாலக்காரன். என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயமல்ல. இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீஸா. The rate pizza in space for a smart rating. And now you're getting tiny pussy. Pizza Lorenian சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள் அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு. இது எங்கே இருக்கிறது? இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சற்றே பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள். அவனுக்கு மேலும் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டசாலி எனக்காரு. நான் அதுவா இப்படிப்பட்ட பாட்டிலை பார்த்ததில்லை. இந்த அளவு. உடன் அதிர்ஷ்டமற்றவர் தொடங்கட்டும். மேரி, நீ முதல். என்ன எளிமை. நான் இப்பொழுதுதான் ஒரு ஆனால் எப்படி? நான் உங்களை எல்லோரையும் ஒன்று போலவே நடத்தப் போகிறேன். திறந்து விடுங்கள். தடம், நான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேனே. மாட்டாம். சுவையாக இருக்கா? நான் சாப்பிடுறதுக்கு இருக்கா? ஏம்மா, இது உன் பேர்லாம இருக்கிறது குடிக்க. அது ரொம்ப சுவையாக இருந்தது. ஹே, தெரியுமா,
இதை கூட ததும்ப சுவையாக செய்ய எப்படி எனக்கு தெரியும்? தட ஹாத்தினிய கோகேக்கு சார்பலாம். Where's the current இருக்கிறது? ரொம்ப சூடான கோக் தொடர்ந்து குடிக்க முடியாது. அதை அழகாக குளிர்ச்சியானதாக்கிக் கொள்ளும். எல்லாம் முடிஞ்சது. இப்போது நான் அதை குடிக்கலாம். அல்லது உண்மையில் நான் அதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வாவ், அவளிடம் கோலா ருசி ஜெல்லி இருக்கிறது. அப்படிதான் துபோல பாம் பொடியலின் ஹண்டி எல். எனக்கு இது நோம் பிடிக்கும். இதையெல்லாம் நான் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். ஆமா, வாய்க்கரசமாக இருக்கலாம். ஆமா. ஓ, சிகப்பு கொன்றை பூ. உணவு கருவியை பயன்படுத்துவேன். என்னுடைய கையை இப்போது நான் என்ன செய்வது? அருமை, நான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ என்னோட திருப்பம் தான். நான் ஒரு புலால் தயார் செய்து விட்டேன். கூலாக இருக்கு இல்லையா? அடுத்தபோது நான் இசை கீழே விடினேன். ஆமாங்க, இப்போது நான் காட் கிடைக்க போவதில்லை. ஆனால் நான் எப்போதும் நிறைய பார்க்களை கொண்டு பயன்படுத்தலாம். செய்ய முடியும். அடனி எம்மா, நாம் அவங்க ஐடியாவையும் அவங்க கோக்கையும் கடனாக வாங்கலாம் என்று நினைக்கிறேன். ஹே, இது என்ன? ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். பசங்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? யாராவது உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு சொல்லலையா? இங்க இருந்து போய் விடுங்க. நபியினை அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நான் எப்போதும் என்னோட மேண்டோஸ் வச்சிருப்பது நல்ல விஷயம். தயாரா? இப்போது ஒரு வெடிப்பு காத்திருக்கிறது. கூரே, என்ன ஒரு அருமையான வெடிப்பு. இது கொஞ்சம் ஒட்டுந்ததாக இருக்கிறது. எனக்கு எந்த விதம் நினைச்சோம். ஆனா இப்போ நாங்க எல்லாரும் நகைக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதனால அது பரவாயில்ல என்பதை நான் நினைக்கிறேன். இது எனக்கு நிறைவாக இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. ஆமா, ஆனாலும் இந்த நூடுல்ஸ் காரமாக இருக்கின்றன. ஆஹோ இல்லை, எனக்கும் பயமா இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய பாக்கெட் இருக்கிறது. அலெக்சம் கேட் இப்படித்தான் தொடங்குகிறாள். நான் பயப்படுகிறவனை அல்ல. இந்த நூடுல்ஸை நான் நிச்சயமாக சமாளிக்க முடியும். அது நிறைய இல்ல. ஓ, அது சோறு இருக்கிறது. Die Spanische es pinches அதிர்ச்சி வாங்கிட்டேன். ஆம், இது நல்லதல்ல. நான் உன்னை பொறாமைப்படுவதில்லை. இப்போக்கு இது சரியா இருந்தால் பரவாயில்லை. அச்சோ, கேட் குறித்து கேட்டது என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப சூடா இருக்குது. ஓ மை காஷ், நான் அவ்வளவு நேரமாக பட நடவு போல ஒரு மேகத்தை பார்த்ததில்லை. சரி, இனி இன்னும் புகுத்தி விட்டது. அந்த தண்ணீர் மிகவும் உதவியது. சரி மாறி, பேச்ச போதும். நீங்க நேரம் வரும். ஆனால் நான் இதை பண்ண முடியாது. இல்லை, ஆனால்
நான் முயற்சி செய்ய போகிறேன். பெண்களே, எனக்கு நல்லா போலல்ல. எம்மா, எனக்கு தான் நம்ம எப்போதும் ஒருவருக்கு துணையாக இருப்போம். நாங்கள் உங்களுக்கு திருமணம் செய்ய உதவுவோம். நன்றி. இப்போது சாப்பிட மிகவும் எளிதாக உள்ளது. நான் தொடர்ந்து சாப்பிட முடியும். என்னை பூரிக்க மறக்காதீர்கள். மேரி, இங்க பீஸ் ஃபார் மைல் ஆஃப் ஃபிகர். அது உண்மையாகவே அழகாக இருக்கிறது குழந்தைகளே. ஆனால் எனக்கு தண்ணீர் வேண்டும். பா, நம்மிடம் தண்ணீர் இல்லை போல இருக்கிறது. எப்பா, ஆஹா, இதுவும் தவறான நேரத்தில் ஏற்பட்டது. உதவுங்கள். ஐயோ, நடந்து அடி என்ன கோர் அடர்ந்த முள் செடி. இந்த கூர்மையானதும் உண்மையில் பெரியதாகவும் இருக்குது. உன்னிடம் பெரியது இருக்கிறதா? நீங்கள் எனது ஒன்றை இதுவரை பார்த்தீர்களா? இதை பார்த்தறிவதே என்னை மயக்கத்தை தூண்டுகிறது. உட்காருங்கள். உங்களை அமைதிப்படுத்துங்கள். அதை சாப்பிட வேண்டும் என்று வேண்டியிருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள் என்று பார்ப்போம். மேரி, அந்த சுழிச்சுற்றியின் மோல்களை ஒத்திப்போம். அப்போ நான் கண்டிப்பாக மாட்டேன். அது காயமாயிற்று. இது மிக சிறப்பாக வெளிவருகிறது. இதன் சுவை இன்னும் வெறுப்பாகவே இருக்கிறது. ஆனா குறைஞ்சது என் கூலிக்கோள் யோசனை வேலை செஞ்சது. சரி, அது நான் முடிச்சுட்டேன். இப்போது எம்மாவின் முறை. இதயமுள்ள முட்களை போக்கணும். அதனை செய்ய ஒரு சீக்கிரமான வழியை நான் அறிவேன். ஹையா, தயாரா? வாவ், நீ ஒரே நிஞ்சா போல இருக்கிறாய். நன்றி. நான் சிறந்ததாக முயற்சித்தேன். இதுக்கு மேல் பேச வேண்டாம். இப்போது உண்ண தொடங்குவோம். ஓ இல்ல, இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நிஞ்சாவும் கூட இந்த அருவருப்பான கத்தாழையை சமாளிக்க முடியாது. வெறுப்பானது. ஆனால் இதை அனைத்தையும் நீங்க இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். அப்பாடி, முடியாது. கக்கக்க தெரிகிறது. பல நாள் ஆச்சு இது மாதிரி அருவருப்பானதை சாப்பிட்டு. சரி, இப்போது நீ மட்டும். நீங்கள் என் மீது ஏன் இப்படி செய்வீர்கள்? மேரி செய்ததை நான் முயற்சித்து பார்க்கிறேன். இந்த ரீசர்ச் வச்சு எனக்கு ஊசிகளையும் எடுக்கணும். எனக்கு ஒரு சிறந்த மற்றும் வேகமான யோசனை இருக்குது. கேட், இந்த சாத்திகையை எடு. சாத்திகை தானா? இல்ல, நான் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த பதம் சிப்பிகள் இவ்வளவு. அட, என்ன? சரி, நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம் போல. பின் அவர் அதை பேசினார். அப்பொழுது அவள் இதை பேசினார். ஓ, அவள் இன்னும் முடிக்கல. அது ஏற்கனவே. ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? விஷம் பிடிப்பதை நிறுத்து. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாமே தயார். ஓ சரி, எல்லாரும் தூக்கத்தில் உள்ளனர். என் மேன்போர்ட் இந்த ஹைட்டஸ் முயற்சிக்க வேண்டியிருக்கும் போல் தோன்றுகிறது. வாசனை மோசமா இல்லை. பெண்கள் சரியாக இருந்தார்கள். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த முள்ளங்கி தாவரத்தை கவனிக்காமல் எடுத்துவிட்டால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். அது என்ன பயங்கப்படுத்தியது? அது நான் தான். அது உண்மையாகவே வறண்டிருந்தது. நான் அந்த குடுவையை எரிந்து விட வேண்டியது. தொடருங்கள். பரிதாபம். அவர்கள் வாங்கி எடுத்தாங்க.
சூப்பர். எனக்கு நுடலா மிகவும் பிடிக்கும். சில நேரங்களில், பல வேளை நேரத்தில் வா, வா, என் கையை அதிகமாகவே இருக்கின்றது. ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சரி, நீங்கள் தொடங்குங்கள். நான் உடனே நுடல்லாவை சாப்பிட முடியாது. அதனோட சிறிய டோஸ்ட்களை செய்ய வேண்டும். அப்புறம் அதுல சாக்லேட்டை தடவலாம். பார், அதற்காக எனக்கு இந்த சிறிய சமையலறை இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருப்போம். அப்பிறகு அதை திருப்புவோம் மற்றும் எங்கள் சிறிய டோஸ்ட் தயாராகிவிடும். இதை கத்திரையில் செவ்வென பாருங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாயாவ். எனக்கு இதை ரொம்ப விருப்பம் உள்ளது. இதை வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியும். சாடி மிகவும் சிறியதாக இருப்பது வேகம் போய்விடுகிறது. சரி மரி, இப்ப உன் முறை. வாவ், கடைசியாக. இப்போது நான் நூடல்லாவை அனுகரிக்கலாம். எந்த வேறாவது பொருளும் தேவையில்லை. ஆம், இது ரொம்ப அருமை. அது மிகவும் சுத்தமாக இல்லை. ஓ மை காஷ், அழகே, என் கை. கேட், நீங்க உதவணும். நாம் ஆணி பயன்படுத்தலாம். இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஓ யம்மா, நீ சாந்த முடிவால் புத்திசாலி. நன்றி மிகவும். அப்புறம் கார்டு பிரதீட்சமாயிருச்சேன். சரி ஏமா, இப்ப ஒன் முறையெல்லாம் சாப்பிட எவ்வளவு சாக்லேட் இருக்குது பாரு. இது அற்புதமா உள்ளது. நான் இதை விரைவா சாப்பிட முடியும். முக்கியமா எனக்கு மிகவும் பெரிய ஸ்பூன் உள்ளது. ஓ யார், இது ருசிகரமா இருக்கிறது. Arch. Turn to that for once now. Until the layer the first year and the dawn. Oh, the freak crane. ஏய், உன் மரியாதை எங்கே? எம்மா, நீ உன்னை சுத்தமா துடைக்க வேண்டும். ஓ, யார் கவலைப்படுவார்கள்? இது ரொம்ப சுவையா இருந்தது. நான் அதை ரொம்ப ரசித்தேன்.